பிரசாத், ஐஎஸ் மருத்துவமனை, திருச்சி, சர்க்கரை நோய் நிபுணர். இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு என்னென்ன எண்ணெய் வகைகளை உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம காமனாக உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெய் வகைகள்னு எடுத்துட்டோம்னா நல்லெண்ணெய். இந்த நல்ல எண்ணெயே நம்ம செக்கில் ஆட்டி உபயோகப்படுத்தினா அதுலேருந்து வரக்கூடிய எண்ணெய் பெட்டர் ராதர் தான் தி ரிஃபைன்டு அண்ட் ப்ராசஸ்டு ஆயிலை கம்பேர் பண்ணும்போது நல்லெண்ணெய் செக்லேருந்து எடுத்து உபயோகப்படுத்தினா அது ஓரளவுக்கு அதை உபயோகப்படுத்தலாம் சர்க்கரை நோயாளிகள். அதுலேயும் உங்களுக்கு N3 N6 ரேஷியோ ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் ரொம்ப அதிகமாக அதை காய்ச்சக்கூடாது. இதை ஓரளவுக்கு உபயோகப்படுத்தலாம். அடுத்தபடியாக கடலை எண்ணெய் உபயோகப்படுத்தலாம். கடலை எண்ணெயிலையும் உங்களுக்கு சேச்சுரேட்டட் ஃபேட்டும் இருக்கு. பட் இருந்தாலும் அதுவும் நமக்கு பெனிஃபிஷியலான ஒரு எண்ணெய் தான். இதை அதிகமான டெம்பரேச்சரும் தாங்கும். அடுத்தபடியாக ரைஸ் பிரான் ஆயில், தவிட்டு எண்ணெய்ன்னு சொல்லுவோம், இது கூட உபயோகப்படுத்தலாம். இதுவும் அதிகமான டெம்பரேச்சர் தாங்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு N3, omega-3, omega-6 எல்லாமே ஓரளவுக்கு ஈக்குவல் குவான்டிட்டிஸில் இருக்கு. இதை தவிர்த்து ரொம்ப பெனிஃபிஷியலான எண்ணெய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெர்ஜின் ஆலிவ் ஆயில்னு சொல்லக்கூடியது. இந்த ஆலிவ் ஆயில் ரொம்ப நல்ல ஆயில் சர்க்கரை நோயாளிகளுக்கு பொதுவாக உபயோகப்படுத்துறதுக்கு. ஆனால் என்னென்னா ஹை டெம்பரேச்சர் அதால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம சீசனிங் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை ரொம்ப கொதிக்க வச்சு பாயில் பண்ணக்கூடாது. அடுத்தபடியாக நம்ம காமனாக யூஸ் பண்ணுற எண்ணெய் அடுத்தபடியாக சூரியகாந்தி எண்ணெய். இந்த சூரியகாந்தி எண்ணெயில் பார்த்தீங்கன்னா மூஃபா என்று சொல்லக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இதில் என்ன அப்படின்னா இதுவும் நம்ம இதை ஹை டெம்பரேச்சருக்கு நம்ம பாயில் பண்ணுற போது சில கெடுதல் ஏற்படலாம். அதனால இதை குறைந்த அளவிலேயே இதை உபயோகப்படுத்துறது நல்லது. இதுதான் நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய்கள். நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் ஆயில்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க, கடுகெண்ணெய். அது நம்ம சவுத்தில் யூஸ் பண்ணுறது இல்லை. அதுவும் நல்ல எண்ணெய் தான். ஸோ இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய்களில் நல்ல எண்ணெய்கள். அது ஆனால் எல்லாமே நம்ம ஒரு பேலன்ஸாக தான் யூஸ் பண்ணணும். ஒரு சர்க்கரை நோயாளிகள் ஒரு 20% ஆஃப் தி டயட் தான் மொத்தமே ஃபேட் எடுத்துக்கலாம். அண்ட் ரெண்டாவது எல்லா எண்ணெய்கள்லையும் பார்த்தீங்கன்னா கலரிஸும் இருக்கு. ஸோ எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுலேயே ஒரு 120 கிலோ கேலரிக்கு மேலே நமக்கு கேலரிஸ் நமக்கு வருது. அதனால நம்ம எண்ணெயை அளவாக நம்ம உபயோகப்படுத்தணும். நல்ல எண்ணெய்களை உபயோகப்படுத்தி நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எண்ணெய்களை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது.